டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ தைராய்டுக்கு என்ன தீர்வு? யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மாத்திரை சாப்பிட்றேன், தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றேன், தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல ஒரு டோஸ் இருக்கும், அப்புறம் போக போக ஏத்திட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சுகரை விட, சர்க்கரை நோயாளிகளை விட தைராய்டு அந்த சுரப்பு சீராக இல்லாதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் அப்நார்மலா இருக்குன்னு தெரியாது. உடல் பருமனா இருக்காங்க, பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, இல்ல முடி அதிகமா கொட்டுதுங்கிறப்ப மருத்துவர் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு தைராய்டு எழுதி கொடுக்கும் பொழுதுதான் தெரியும், ஐயோ நமக்கு டிஎஸ்ஹெச் ஹார்மோன் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலா டிஎஸ்ஹெச் அப்படிங்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மெயின் ஹார்மோன் வந்து T3 T4 ட்ரைஐடோதைரோ டெட்ரோஐடோதைரோ, அதுதான் மெயின் ஹார்மோன். இதுல வந்து என்னன்னா T3 தான் ஆக்டிவா எல்லா வேலைகளும் செய்ய வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறது இந்த T3 ஹார்மோன் தான். ஸோ இதுக்கு இந்த மாத்திரை தீர்வானா கிடையவே கிடையாது. அப்ப இதை நேச்சுரலா நம்ம கொண்டு வர முடியுமானா முடியும். ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்துட்டோம்னா நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம், இந்த தைராய்டுல நிறைய வகை இருக்கு. ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ், சப்கிளினிக்கல் தைராய்டு அப்படின்னு நிறைய வகை இருக்கு. ஆனா இது எல்லாவற்றுக்கும் நம்ம ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம ஆன்டிபாடிஸ் பாக்குறது இல்ல, எதுவும் பாக்குறது இல்ல. ஆனா நம்ம சொல்லுவோம், நான் மாத்திரை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஆனா ஏறிக்கிட்டே இருக்கு, மாத்திரை அளவும் ஏறுது, தைராய்டு லெவலும் ஏறுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, முறையான சிகிச்சை அப்படின்றது நம்ம அணுகிறது கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். சரி, ஓகே. தைராய்டு இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம கேட்டோம், உங்களுக்கு தைராய்டு இருக்கானா? அவங்க சொல்லுவாங்க, எனக்கு தைராய்டு எல்லாம் கிடையாது டாக்டர், ஏன்னா என் தொண்டை வீங்கல அப்படின்னு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த தைராய்டு கிளாண்ட் வீங்கி இருக்கிறது காய்டர். ஆக்சுவலா காய்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கிளாண்ட் வீங்கி இருக்கும். ஆக்சுவலா இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது வேற. வீங்கி இருக்கவங்களுக்கு ஹார்மோனல் ரெகுலேஷன் நார்மலா இருக்கும். சில பேருக்கு வீக்கம் இருக்காது, ஆனா ஹார்மோனல் ரெகுலேஷன் அப்நார்மலா இருக்கும். ஒரு சிலருக்கு தான் ரெண்டும் சேர்ந்து வந்து இருக்கும். அதனால வீங்கினாதான் நம்ம தைராய்டு டெஸ்ட் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. திடீர்னு பார்த்தா நம்ம டயட் இருக்கும், அவ்வளோ பெருசா ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, ஆனா கட்டுக்கடங்காமல் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு, தலையில முடி வந்து கொத்து கொத்தாக வந்து கொட்டிக்கிட்டே வந்து இருக்குது, உடம்பு ரொம்ப வந்து உஷ்ணமா இருக்கு. நார்மலா எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு, அது ஃபேன் ஓடும், ஆனா நமக்கு வந்து அந்த கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு, உடம்பு கைகால் எரிச்சல் இருக்கு அப்படின்னா கவனமா இருக்கணும். நமக்கு தைராய்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா தைராய்டுக்கு ஒரு மூலிகை, இந்த தைராய்டோட நீங்க சொல்றீங்களே டாக்டர், ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ், ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, இப்படி பலது சொல்றீங்களே, அதுக்கு ஒரு மூலிகை தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தாரை. சோ மந்தாரை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம முன்னாடி ஒரு பதிவுல சொன்ன மாதிரி தான், இந்த ஸ்தல விருட்சம்னு சொல்லக்கூடிய மரங்கள் எல்லாமே மூலிகை தன்மை வாய்ந்தது, பல நோய்களை வந்து தீர்க்கக்கூடியது. இந்த மந்தாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தல விருஷம். நம்ம முன்னோர்கள் இப்படிதான் செலக்ட் பண்ணி ஸ்தல விருஷமா வந்து பல மரங்களை வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த மந்தாரையோட இலைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பைலோப்டுன்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும். சோ இது அந்த மந்தாரை இலைய ஒண்ணு எடுத்து வச்சு பாருங்க. நீங்க கூகுள்லயோ இல்ல வீட்டுல ஏதாவது போட்டோஸ் இருந்ததுன்னா, அனட்டமி போட்டோஸ் இருந்ததுன்னா பாருங்க, இந்த தைராய்டு கிளாண்டும் ரெண்டும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். இறைவன் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து சமிக்ஞையா சொல்றாரா என்னங்கிறது கிடையாது. இப்ப யூஸ்வலா வால்நட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிரைனுக்கு வந்து நல்லா இருக்கும். நீ இதை இப்படி இருக்கிறதுனால நீ இதை இப்படி சாப்பிடுன்னு சொல்றாரா? ஏன்னா ஆக்சுவலா மூளை அப்படிங்கிறது இன்னைக்கு அனட்டமி வந்த பிறகுதான் நம்ம இது பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. முன்னோர்களே நம்ம சொல்லியிருக்காங்க, மூளை இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சித்தர் காலத்திலேயே வந்து எல்லாமே சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். சோ அதனால இந்த வால்நட் இப்படி இருக்கும், இதை எப்படி இது பண்ணு. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாண்டிஸ் வருதுன்னா அவங்கள சுத்தி எங்கேயாவது கீழா நெல்லி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா. இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா, நம்ம அதாவது இந்த உலகத்தோடு நேரடி உயிர்மொழி பேசுறது நமக்கு கிடையாது, எல்லாமே ஆர்டிபிஷியலா ஆயிட்டு. எல்லாமே நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இன்ஸ்டன்டா கிடைக்கணும், எல்லாமே நமக்கு ஒரு சிஸ்டம்ல வரும் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம உயிர்மொழி பேசுறது கிடையாது, ஒரு மரத்தை பார்த்து பேசுறது கிடையாது. அந்த மரத்தை பார்த்து நம்ம பேசினோம்னா, அந்த மண்ணை பார்த்து நம்ம இது பண்ணோம்னா தான் அது நமக்கு ரியாக்ட் ஆகி
உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உனக்கு தீர்வு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு சொல்லும். ஆக்சுவலா இன்னைக்கும் இருக்கிறார்கள், மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நிறைய யூடியூப்ல கூட வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ லட்சங்கள்ல சம்பாத்தியத்தை விட்டுட்டு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. மனித வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா, அன்றாடம் உணவு உண்ணணும், நோய் இல்லாமல் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இது இருந்தாலே ஒரு கம்ப்ளீட் லைஃப். எல்லாமே இருக்கு, ஆனா நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு விஷயம். சரி, இதை பத்தி நம்ம ரொம்ப பேச வேண்டாம். சோ அப்ப என்ன அப்படின்னா, இந்த மந்தாரைக்கும் அதற்கும் இருக்கு. மந்தாரையோட எல்லா பகுதியுமே, அதோட பூ, இலை, பட்டை, இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மந்தாரையோட மரப்பட்டை. சோ இதுவும் ஆராய்ச்சி பூர்வமா வந்து நிரூபணம் பண்ணப்பட்டதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்தார பட்டை வந்து ப்ரோ தைராய்டு ஆக்டிவிட்டி இருக்கு. அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா குறைந்து போயிருக்கும். அதை வந்து நல்ல ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த மந்தாரையோட பட்டைக்கு வந்து இருக்கு. ஸோ இது எந்த இதுல இருக்கும் அப்படின்னா ஹைப்போதைராய்டு. ஹைப்போதைராய்டுல தான் T3 T4 ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். அதை அதிகரிக்கிறதுக்காக இந்த TSH தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படியே ஒரு ப்ரெஷர் போடுறது. அந்த ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த TSH ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். 5க்கு மேல 6, 7, 9, 10, 11, 12. நம்ம என்ன நினைப்போம், இது வந்து தைராய்டு அதிகமா இருக்கணும். உங்க ஹார்மோன் கம்மியா இருக்கு, அதை சீர் பண்றதுக்காக இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மெனக்கெடுது. அதுக்கு இந்த மந்தாரப்பட்டை நல்ல பலன் தரும். ஸோ இது வரைக்கும் நான் எந்த தைராய்டுக்கும் மெடிசின் எடுக்கல. இப்பதான் பார்த்தேன், 7, 8, 9ன்னு இருக்கிறவங்க இந்த மந்தாரைப்பட்டை நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்குது. பக்கத்துல மந்தாரை கிடைச்சா கூட ஃப்ரெஷ் பட்டையும் யூஸ் பண்ணலாம், காய்ந்த பட்டையும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ் பட்டையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 கிராம் வந்து எடுத்துக்கணும். காய்ந்த பட்டை அப்படின்னா அதை பவுடர் பண்ணி 10ல இருந்து 15 கிராம். ஸோ இதை எடுத்து என்ன பண்ணணும்னா 500 ml தண்ணீர் ஊற்றணும். ஊற்றி நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு 150 ml வந்தோடனே வடிகட்டி காலை மாலை 2 வேளை தொடர்ந்து வந்து வெறும் வயிற்றுல வந்து குடிக்கணும். எவ்வளவு நாள் குடிக்கணும் அப்படின்னா 2 மாதங்கள் இல்ல 3 மாதங்கள். நீங்க இந்த 2 மாதம் 3 மாதம் எடுக்கிறனால இதோட உணவு முறையும் சீராகிறதுனால ஒன்னும் உங்க தைராய்டு அப்நார்மல் லெவலுக்கு வந்து போக போறது கிடையாது. இதனுடன் நல்லா ஒரு ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இந்த குடிநீரை 2 வேளை குடிங்க. ஒரு சேஞ்சஸ் தெரிய அட்லீஸ்ட் நமக்கு 2 months ஆகுது ஆகும். 2 months கழிச்சு உங்களுடைய நீங்க TSH லெவலை எடுத்து பாருங்க. TSH மட்டும் பார்க்காதீங்க, FT3 FT4 எடுத்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும். இது எதுக்கு அப்படின்னா ஹைப்போதைராய்டுக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தாரை இலை. சோ மந்தாரை இலை எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெராக்சிடேஸ், இதை நிறைய பேர் நம்ம பாக்குறது கிடையாது. என்ன அப்படின்னா ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம இந்த FT3 FT4 TSH பார்த்துட்டு மாத்திரை போட்டோமா அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும். ஆனா தைரோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ், மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ், பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ்ன்னு இருக்கு. இந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் ஷாக் ஆயிருவாங்க. அடக்கடவுளே, நம்ம ஹார்மோன் லெவல் நார்மலா தான் இருக்கு, மாத்திரை போட்டு, ஆனா ஆன்டிபாடிஸ் இவ்வளோ இருக்கேன்னு. இந்த ஆன்டிபாடிஸ் தான் நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டரை உருவாக்கும். தைராய்டு இருக்கவங்களுக்கு முடக்குவாதம் வருவதற்குரிய காரணம் இதுதான். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு சொரியாசிஸ் வரக்கூடிய காரணம் இதுதான். தைராய்டு கண்ட்ரோல் இல்லாம பின்னாடி இன்சுலின் போடுற அளவுக்கு சுகர் வரக்கூடிய காரணம் இதுதான். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பல நோய்கள், ஆட்டோ இம்யூன் நோய்கள் வரக்கூடிய காரணம் என்னன்னா இந்த ஆன்டிபாடிஸ் கண்ட்ரோல் இல்லாம போறது. சில பேர் சொல்லுவாங்க, தைராய்டு இருக்கு, நான் மாத்திரை எடுத்ததுனால எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கணும். ஒரு பொழுதும் நவீன மருந்துகளானாலும் சரி, இன்னைக்கு எடுக்கக்கூடிய லீவோதைராக்சின் ஆனாலும் சரி, அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடறதுனால கிட்னி ஃபெயிலியர் வராது. திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம இந்த மட்டும்தான் பாக்குறோம், தைராய்டு ஆன்டிபாடிஸ் பாக்குறதே கிடையாது. ஆன்டிபாடிஸ் அதிகரிக்கும் பொழுது அது ஒரு ஸ்டேஜ்ல கிட்னியை பாதிச்சு நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ஏற்படும். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா சிறுநீரக பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ அதனால இந்த மாதிரி தைராய்டு ஆன்டிபாடிஸ் இருக்கிறவங்க, ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த மந்தாரை இலைகளை, நல்ல மந்தாரை இலை 5 இலையை எடுத்துட்டு அதுவும் நல்லா சின்னதா பிச்சு போட்டுட்டோ இல்ல மிக்சியில பல்ஸ் வச்சுட்டு 500 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணி 150 ml ஃபில்டர் பண்ணிட்டு காலை மாலை இதுவும் அட்லீஸ்ட் ஒரு 2 months எடுங்க. 2 months எடுத்தாதான் உங்களுக்கு அந்த கரெக்டான லெவல்ஸ் வந்து தெரியும்.
குறைஞ்சிருக்கா இல்லையான்னு. அதோட ப்ராப்பர் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு, மலச்சிக்கல் இல்லாம நல்ல தூக்கம், ஒரு 1/2 பிசிக்கல் ஆக்டிவிட்டி, துரித உணவுகள் எதுவும் இல்லாம ரொம்ப ரீஃபைன் பண்ண கார்போஹைட்ரேட், இட்லியும் இதுக்குள்ள அடக்கம், இடியாப்பமும் இதுக்குள்ள அடக்கம். ஸோ அதனால என்னன்னா அந்த மாதிரி இல்லாம ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பாக என்ன அப்படின்னா உங்களோட ஆன்டிபாடிஸ் குறைஞ்சதும் நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த முன்கழுத்து கழலை வீக்கம் காய்டர் இருக்கு பாத்தீங்களா, அதற்கும் இது நல்ல பலன் தரும். பட் அந்த காய்டர் எந்த லெவல் அப்படின்னா டைராய்டு 1, 2, 3ன்னு இருக்கும். நீங்க ஸ்கேன் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த 3 இருக்கிறவங்களுக்கு ஓகே. 4 இருக்கவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, உரிய மருத்துவர்களை பாருங்க. அது மாதிரி ரொம்ப பெருசாயிடுச்சு, அதுக்கு வந்து வாஸ்குலரைசேஷன் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் தயவு செய்து இந்த மாதிரி கைவைத்திய முறைகள் இல்ல மருத்துவ முறைகள்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா கால்சிஃபை ஆன ஒரு இது கேன்சரா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதற்கு உரிய முறையில மருத்துவர்களை பார்த்து விரைந்து சிகிச்சை எடுக்கணும். அப்படி இல்லை இப்பதான் கொஞ்ச நாளா நானே நோட்டீஸ் பண்றேன் வீங்கின மாதிரி இருக்குங்கிறவங்க இந்த மந்தாரை இலை கஷாயத்தை வந்து எடுங்க. ஸோ மந்தாரை அப்படிங்கிறது பார்ப்பதற்கு மட்டும் கிடையாது, செயலாவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும், ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போதைராய்டு, அதுக்கப்புறம் தைராய்டிட்டிஸ், ஹாசிமோட்டோ தைராய்டிட்டிஸ், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் காய்டர், எல்லாவற்றிற்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காக்கும் பொருளாக, எதிர்க்கும் பொருளாக, அந்த நோயை தூர விரட்டும் பொருளா வந்து என்ன அப்படின்னா இந்த மந்தாரை மரம் வந்து விளங்கும். பயன்படுத்தி பாருங்க. ஒரு 60 days எடுத்துட்டு நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்து சேஞ்சஸை நீங்க கண்கூடா தெரிஞ்சுக்கலாம். நன்றி.